சுவாமி, மனிதர்களாகிய நாம் இறைவனை ஏன் புறத்தில் தேடுகின்றோம்? அறியாமை. மனிதனுடைய இயல்பானது எப்படின்னா, தனக்குள்ளே என்ன சக்தி இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் பிறருடைய சக்தியை பற்றியே பேசுவோம். இது இயல்பாக ஆகிப்போச்சு. இவனுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, எவ்வளோ ஆற்றல் இருக்குதுன்னு இவன் அறியறதே கிடையாது. அவர் பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப பலசாலிங்க, அவர் ரொம்ப புத்திசாலிங்க, அவர் பெரிய பணக்காரங்கன்னு மற்றவனை பற்றியே பேசி பழகிட்டான். மனுஷனுக்கு மனுஷனே மற்றவனை பற்றி பேசும்போது மனிதனுடைய பார்வைக்கு எட்டாத இறைவனை எப்படி பார்ப்பான்? அதனால் அவன் வெளியே தான் தேடுவான், புறத்தில் தான் தேடுவான், அகத்தில் தேட மாட்டான். நம்ம சொல்கிறது என்ன, புறத்தில் இறைவனே இல்லை, அகத்தில் தான் இருக்கிறான். இந்த இறைவன் இருக்கிற வரைக்கும் தான் நீ இருப்ப, இறைவன் உன்னை விட்டு போகும்போது நீயே இருக்க மாட்டே அப்படின்றோம். அப்போது அகத்தில் தேடுறது தான் நம்ம சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். ஆனால் இங்கே வரான், உபதேசம் வாங்குறான், ஒரு உபதேசம் வாங்குறான், அவன் மனசு கொஞ்சம் மாறினவொடனே மறுமாசத்துலேருந்து வர்றதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் வருது. இப்போ அவர் கூட கேட்டார், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாமான்னு. குழந்தைங்களுக்கு இதை சொல்லிக் கொடுத்தா ஸ்கூலுக்கு போகாது. அவர் அறியாமையில் பேசுகிறாரு, அது நமக்கு நல்லா தெரியுது. அவருக்கு ஆதங்கம், குழந்தைங்களும் இதில் வரணுன்ற ஆதங்கம். ஆனால் இதில் வந்துடுச்சுன்னா படிப்புக்கு போகாது. பெற்றவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வச்சு அவன் பின்னாடி வாழ்க்கையில் பெரிய பணக்காரன் ஆகணும்னு விரும்பி படிக்க வைக்கும்போது இதில் வந்தால் நான் ஒன்றுத்துக்கு உதவாத அவன் கடவுளை மட்டும்தான் தேடி நிற்பான், உலக விஷயத்தை தேட மாட்டான். அப்போ எந்த பெற்றவங்க இதில் விடுவாங்க? எந்த ஒரு விஷயமும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம பழகி வைக்கணும்னா முதல்ல நம்ம அதை பழகணும். நம்ம அதை பழகினா தான் அந்த குழந்தைங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். நம்மளை பின்தொடர் வாழையடி வாழைன்னு எதுக்கு சொல்லிக்கிறான்? முன்ன பேர் போகிற ஏறு சரியாக போச்சுன்னா தான் பின்னாடி போகிற ஏறு சரியாக போகும்னு எதுக்கு சொல்லி வச்சுக்கிறான்? நம்ம சரியாக இருந்தோம்னா தான் நம்ம வம்சம் சரியாக வரும், நம்ம வாரிசுகள் சரியாக வரும். நம்மளே சரி இல்லாமல் தடுமாறினோம்னா நம்ம குழந்தைங்களும் தடுமாறிடும். அப்போ முதல்ல பெற்றவங்க சீராக பழக கற்றுக்கணும், நல்ல விஷயத்தையே பேசணும், நல்ல இடத்துக்கே போகணும், நல்லவங்க கிட்டவே பழகணும். அப்படி பழகும் போது அந்த குழந்தைங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. நம்மளே 4 கெட்ட இடத்துக்கு போனோம்னா அந்த குழந்தைங்க அதில் வரும்போது அதுங்களும் கெட்டு போயிடும். இதை பெற்றவங்க ஒவ்வொருத்தரும் கண்காணிப்பாக குழந்தைங்களை கவனிக்கணும். ஆசைன்ற பேரில், பாசம்ன்ற பேரில் குழந்தைங்களை கண்டபடி விட்டுடுறாங்க சில பேர். ரொம்ப வருத்தமாக இருக்குது அதை பார்க்கும்போது. ஆனால் பெற்றவங்களுக்கு பாசத்தை குழந்தைங்க கிட்ட காட்டிடக்கூடாது, மனசுக்குள்ளே வச்சுக்கின்னு செயல்களை மட்டும் செய்யணும். அப்படி செய்யும்போது அந்த குழந்தைங்க கெடாது. பாசம்ன்ற முறையில் அதுங்களை காட்டி அதுங்கக்கிட்டவே காட்டி அதுங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு ஆகிய நம்மளே தேடி கொடுத்துடக்கூடாது. எல்லாரும் குழந்தைங்கள சீராக வளர்க்கணும், நல்ல பாதையில் வளர்க்கணும். அதுதான் உங்களுக்கு பின்னாடி ஆதரவாக இருக்கும். அதுக்கு கெட்ட வழியில் போச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி நடு ரோட்டில் விட்டுடும் நம்மளை. இன்றைக்கி அதனால தான் அனாதை ஆசிரமங்க அதிகமாகி போச்சு. காரணம் அந்த குழந்தைங்க கிட்ட பாசம்ன்றது இல்லாமல் போயிடுச்சு. அந்த பாசத்தை வளர்க்க கற்றுங்க. பெற்றவங்க அந்த பாசத்தை வளர்த்தீங்கன்னா பின்னாடி வர குழந்தை ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். அதுக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சிங்கன்னா உங்கள் வம்சம் நல்லா இருக்கும், உங்களுக்கு அது பின்னாடி உதவியாக இருக்கும். அதுக்காக தான் இவ்வளவும் பேசுகிறேன். இந்திரியங்களையும் மனதையும் எப்படி அடக்குவது? ஒரு மனிதன் இந்திரியங்களை தானாகவே அடக்கிட்டான், மனசு தானாகவே அடங்கிட்டோம். ஏன்னா இந்திரியங்களினுடைய இயக்கத்தால் தான் மனம்ன்றதே ஒன்று இருக்குது. மனம்ன்றதே ஒரு பொய்ப்பொருள். கண் இருக்குது நிஜம், காது இருக்குது நிஜம், மூக்கு இருக்குது நிஜம், மனம் வாய் இருக்குது நிஜம், உடல் இருக்குது நிஜம். ஆனால் மனம் இருக்குது நிஜமானா இல்லை, மனம்ன்றதே ஒன்று கிடையாது. ஆனால் இருக்குது, அது இருந்து நம்மளை இயக்குது இந்த உலக விஷயத்தில். அதே மனம்தான் கடவுள் விஷயத்துக்கும் வழிகாட்டுது. அப்போது அந்த மனமாகப்பட்டது வெளியே போக விடாமல் உள்ளுக்குள்ளே நிறுத்தணும்னா அது நல்ல வழிக்கு போக விரும்பும். வெளியே விட்டோம்னா அது பல வழியில் பாழாக போயிடும். அதனால தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொன்னார், ஆரியன் நல்லான்னு. ஆரியன்னா ஏதோ ஐயருன்னு நினச்சிக்காதீங்க. ஆரியன்னா ஆன்மா, ஆரியன்னா ஒழுக்கமானவன், ஆரியன்னா சுத்தமான பொருள். கடவுளுக்கும் ஆரியன் ஒரு பேர் உண்டு. அப்போது ஆன்மாவாகப்பட்டது சுத்த பொருள். அது
அதனால் ஆரியன் நல்லான். குதிரை 5 உண்டுன்னாரு. மெய்வாய் கண் மூக்கு செவி 5 பஞ்சபூதங்கள் இருக்குது. அது ஒரு திசையில் 5 பயணம் பண்ணுச்சுன்னா ஆன்மாவுக்கு பலன் உண்டு. ஆனால் 5 பல வழியில் பயணம் பண்ணும்போது ஆன்மாவுக்கு நஷ்டம் உண்டு. அப்போது இந்த 5 பஞ்சபூதங்களும் எதை வச்சு இயக்குதுன்னா மனத்தை வச்சு இயக்குது. மனம் பஞ்சபூதங்களை இயக்குது. ஆன்மாவுக்கு தொடர்பு இல்லாமல் போகுது. அதனால் மனுஷன் கெட்டு போக வாய்ப்புகள் கிடைக்குது. அதனால் சொல்கிறார், ஆரியன் நல்லான், குதிரை 5 உண்டு, வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை. அதை கட்டி போடுறதுக்கு தர்மசாலி எவனும் இல்லைடான்னார். அப்போ என்ன சாமி பண்ணணும்? நல்ல குரு கிட்ட போ, சொல்லப்படி கேளு, அப்போ அடங்கிட்டு வர்றார். அதனால சொல்கிறான், ஆரியன் நல்லான், குதிரை 5 உண்டு, வீசி பிடிக்க விறகறிவார் இல்லை, கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே. என்ன சரியான குரு கிட்ட போய் அவர் சொன்னபடி நடந்துக்கினீன்னா அதை சேர்த்து பிடிச்சி நான் நின்றுடா, இல்லைன்னா அதை திசையில் அது ஓடும், வாழ்க்கை சின்ன பின்னமாக போயிடும் அப்படின்றார். அப்போது நம்ம ஒரு நல்ல குரு கிட்ட போகணும். குரு கிட்ட போகிறதால அதெல்லாம் அடங்கிடாது. அது மூடத்தானோ. அது குரு சொன்னபடி நடந்தால்தான் அடக்குமே தவிர, நான் இந்த குரு கிட்ட போனங்க, அந்த கோயிலுக்கு போனங்க, எனக்கு எல்லாம் படிப்பேன், அது முட்டாள்தானோ. அது அடங்கவே அடங்காது. அதனால் அப்படி போனீங்கன்னா இந்த இந்திரியங்கள் அடங்கிடும். இந்திரியங்கள் அடங்கினா மனம் அடங்கிடும். மனம் அடங்கினா ஆன்மா தரிசனம் கிடைக்கும். ஆன்மா தரிசனம் கிடைச்சா இறைவனுடைய தரிசனம் கிடைக்கும். சுவாமி, மனத்தை நாம் எப்படி உள்முகமாக திருப்ப முடியும்? புலன்கள் ஒரு இடத்துல பேசுகிறோம், வாய் பேசிக்கினே இருக்குது. இன்னொரு இடத்துல ஒரு சவுண்டு வருது, காது கேட்டுக்கினே இருக்குது. இன்னொருத்தர் போகிறாங்க, கண்ணு பார்த்துக்கினே இருக்குது. ஒருத்தர் ஏதோ செய்தாங்க, வாசனை மூக்கு மோர்ந்துக்கினே இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தனித்தனியான பொருளாக இருக்குது. அதனால் அது வேலையை அது செய்துங்குது. இந்த 5 புலனையும் ஒரு வழிக்கு கொண்டாடணும்னா ஒரு குரு போகணும். குரு இல்லாமல் அதை கொண்டாட முடியாது. அப்படி கொண்டுக்கின்னு வந்துட்டா அது எந்த வேறு இயக்கத்துக்கே போகாது. அப்போ குரு சொன்னது மட்டுமே அது செய்யும். அப்படி செய்யும்போது மனம் உள்முகமாக போகும், வெளிமுகமாக இருக்காது. உள்முகமாக போச்சுன்னா அதனுடைய செயல்பாடுகளுக்கும் வெளிமுகமாக இருக்கிற செயல்பாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. வெளிமுகமாக இருந்ததுன்னா பல செயல்களை செய்யும், பல விதத்தில் அது தீமையும் செய்யும், பல விதத்தில் நன்மையும் செய்யும். ஆனால் அது உள்முகமாக போயிடுச்சுன்னா தீமை என்ற பேச்சுக்கே இடமில்லை, நன்மை மட்டுமே செய்யும். ஆனால் வருமானம் கிடைக்காது. வெளி உலகத்தில் நீ 4 இடம் போனால் தான் 4 ரூபா சம்பாதிக்க முடியும். நான் ஒரே இடத்துல உட்காந்துக்கிறேன்னா 10 ரூபா கிடைக்குமா? உனக்கு கிடைக்காது. அப்போது மனித வர்க்கம் வெளிமுகமாக சுற்றி பணம் என்ற ஆசையில் பாழாக்கின்னு இருக்கிறோம். அதை உள்முகமாக திருப்ப முடிஞ்சால் அவனுடைய வாழ்க்கை வறுமைக்கு போயிடுது. அதனால் யாரும் இதுக்கு வர முடியல. அதனால் அது உள்முகமாக போகணுன்னா 5 பஞ்சபூதத்தையும் ஒன்றாக்கணும். யோகம் யாகம் அப்படின்றோம். யாகம்ன்றது என்னன்னா, ஒரு நெருப்பை கொளுத்தி, ஒரு தொட்டியை கட்டி அதில் நெருப்பை கொளுத்தி உன்னுடைய பொருள்கள்லாம் போட்டு அந்த தீயில அழிக்கிறது யாகம். அதே தீயை உள்ள மூட்டி ஐம்புலனுடைய ஆசையை அழிக்கிறது யோகம். அப்போ யோகம்னா அதனுடைய நிலை என்ன அப்படின்னா, 5 பஞ்சபூதம் தனித்தனியாக இருக்கிறத ஒன்று சேர்த்தல் தான் யோகம். அந்த யோகத்தை சரியான முறையில் கையாண்டால் மட்டும்தான் அது ஒன்று சேரும், இல்லைன்னா சேராது. அப்போது எந்த வேலையை ஒன்றா செய்யுங்க, எந்த தொழில் ஒன்றா செய்யுங்க, எவ்வளோ பணம் ஒன்றா சம்பாதிங்க, தப்பே இல்லை. உலகத்துக்கு பணம் அவசியம். பணம் இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை, இல்லையா? ஆனால் எல்லா நேரமும் பணம் தான் வாழ்க்கைன்னு ஆகிடக்கூடாது. ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிடுங்க. பணத்தை விட வாழ்க்கையை விட உயர்ந்தது கடவுள் இருக்குது. அதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒதுக்கலாம். 24 மணி நேரங்குது, 2 மணி நேரம் இறைவனுக்காக ஒதுக்குங்க, மீதி நேரம் உங்களுக்காக செலவு பண்ணுங்க. அப்போ தப்பு இல்லை. அதனால் அப்படி இருந்தீங்கன்னா அது உள்முகமாக போயிடும். குடும்பத்தில் ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், அந்த வாரிசுங்களும் நல்லா இருக்கும். ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கலன்னா குடும்பமும் கெடும், வாரிசும் கெடும். அதனால் ஒழுக்கத்தை ஒவ்வொருத்தரும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். ஆனால் முக்கியமாக ஒரு குடும்பத்தில் ஆணும் ஒழுக்கம் கெட்டவனா கூட இருக்கலாம். அது கூட அதனால் குடும்பம் ஒன்றும் கிடையாது, வருமானம் தான் இல்லாமல் போகும், குடும்பம் ஒன்றும் கிடையாது. ஆனால் பெண் ஒழுக்கமானவள கண்டிப்பாக இருக்கணும், இருந்தால்தான் அந்த வம்சம் ஒழுங்காக வரும். ஆனால் அந்த குடும்ப தலைவி ஒழுக்கம் இல்லைன்னா அந்த குடும்பம் சதறி போயிடும்.
அதனால் முக்கியம் குடும்பத்துக்கு ஒழுக்கம். சிறுவர்கள் சிறுமிகள் யோகா பயிற்சி எந்த மாதிரி இருக்கணும் சார்? 12 வயசுலேருந்து எல்லாருமே யோகா பயிற்சி பண்ணலாம். இப்போ இங்கிலாந்து நாடு, அந்த நாட்டு மக்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டிருக்கிறாங்க. பொல்யூஷன் அதிகமாகி போச்சு, மக்கள் நோய்வாய்ப்படுறாங்க, இதுக்கெல்லாம் என்ன பண்ணாலும் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து நாட்டிலேருந்து கேட்டுக்கிறாங்க. இங்கிலாந்தில் நம்ம சீடருங்க இருக்கிறாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இதுக்கு சரியான விடை வேணும்னா குருவை கேட்கலாம் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த சுகாதாரம் வேணும் அப்படின்னா ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் இல்லைன்னா சுகாதாரம் வராது. அதனால் ஒழுக்கத்தை முதல்ல ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு வரணும். அது அப்போ ஆரம்பத்துலேருந்து எடுத்துன்னு வரணும். நான் என்ன பண்ணணும், இங்கிலாந்து நாட்டு பள்ளிகள் எல்லா பள்ளிகளிலையும் யோகாசனம் சொல்லி கொடுத்தீங்கன்னா, யோகம் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஒழுக்கம் வரும். அந்த ஒழுக்கம் வந்ததுன்னா சுகாதாரம் சீராக இருக்கும். அப்போ அடிப்படை ஆரம்பத்திலிருந்து அந்த குழந்தைங்களை சீரான நிலையில கொண்டாடணும். அது மனநிலையை. அப்போ மனநிலை சீராக வரணும்னா என்ன பண்ணணும், மூச்சு பயிற்சி அவசியம். அந்த மூச்சு பயிற்சியை பண்ணி அந்த பழக்கம் பண்ணி வரும்போது அந்த குழந்தைங்க நல்ல விஷயத்தில் ஈடுபடும், நல்ல செயல்களை செய்யும், நல்ல பிள்ளைங்கன்னு பேர் எடுக்கும். இதுங்க நல்லதா இருக்கும்போது அந்த நாடே நல்லதா இருக்கும், அந்த நாடே பாதுகாப்பாக இருக்கும், அந்த நாட்டில் நடக்கிறதெல்லாம் நல்லதாக நடக்கும். அப்போதான் அது அடிப்படை. ஆனால் நாடு நல்லா இருக்கணும்னு மனசில் நினச்சிக்கணும். நம்ம செய்கிறதெல்லாம் தீமைகளை செய்தோம்னா பொல்யூஷனும் வரும், எல்லாம் வரும். மெயின் பொல்யூஷனுக்கு அடிப்படை புகை. இப்போ வாகனம் ஆதியில் ஒரு ஊர் இருந்ததுன்னா 2 வாகனம் வச்சிருக்கிறது கூட கஷ்டம். இன்னைக்கு ஒரு ஊர் இருக்குன்னா ஒரு வீட்டில் 2 வாகனம் இருக்குது. அப்போ அந்த புகைகள் பொல்யூஷனாக மாறுது. இது ரெண்டாவது, ஜனத்தொகை அதிகம், நெரிச்சல். இப்போ ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமில் ஒண்டியா உலாவாத போது வரைக்கும் அதில் அனல் தெரியாது. அந்த ரூமுக்குள்ள ஒரு 50 பேர் உட்காந்தோம்னா என்ன ஆகும், அனல் ஆகிடும். அப்போ அங்கே பொல்யூஷன் உண்டாகும். அப்போ நம்ம முதல் அடிப்படை குழந்தைங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒழுக்கத்தை வாயில கற்றுக் கொடுத்தா அதுங்க வராது. ஒழுக்கத்துக்கு செயலில் கொண்டு போகணும். செயலில் கொண்டு போனால் யோகம் கற்றுக் கொடுத்தோம்னா அதுங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் ஒழுக்கமாக வாழும். அந்த ஒழுக்கம் அந்த நாட்டுக்கே வரும்போது அந்த நாடே நல்லா இருக்கும், எந்த சீர்கேடும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். அது நான் சொன்னேன், எழுதிக்கினாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிப்படை 12 வயசுலேருந்து யோகாசனம் கற்றுக் கொடுக்கணும். அப்புறமா யோகத்தை கற்றுக் கொடுக்கணும். யோகாசனம்ன்றது உடற்பயிற்சி, யோகம்ன்றது உயிர் பயிற்சி. யோகாசனம் வேற, யோகம் வேற. அப்போ இது அடிப்படையாக பேஸாக அந்த குழந்தைங்க கற்றுக்கின்னு வந்ததுன்னா வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் வரும், நல்லதே செய்யும், தீமையிலேருந்து விலகி. சரி சாமிஜி, எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது சாமிஜி. இந்த குழந்தைங்க ஒரு ஊனமுற்றமாக பிறக்குதுங்க. சரி, அந்த ஊனமுற்றம் பிறக்கிற குழந்தைங்க ஒரு தாய் தாப்பம் செஞ்ச பாவங்களா இல்லை அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவங்களா ஜி? இது பாவம் மட்டுமா இல்லைம்மா, ஊனமாக பிறக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் புணர்தல் பண்ணுறாங்க. ஒரு பெண்ணு கர்ப்பம் தரிக்கிறான். கர்ப்பம் தரிக்கும் போது சரியான வறுமை, சாப்பாடு சரியா இல்லை, ஆனால் கர்ப்பம் தரிச்சிருக்குது, குழந்தை வளருது. இந்த பெண்ணுக்கு போக வேண்டிய ஆகாரம் மீதி அந்த குழந்தைக்கு போகணும், வளர்ற குழந்தை கர்ப்பத்துக்கு போகணும். போச்சுன்னா அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும். ஆனால் அப்படி போல வறுமை, அதனால அது ஊனமாக பிறக்குது. இன்னொரு பக்கம் இது கர்ப்பமாக இருக்கிற ஒரு பொம்பளை கர்ப்பமாக இருக்கும்போது பட்னியாவும் இருக்கக்கூடாது, அளவு மீறி சாப்பிடக்கூடாது. சும்மா கிடைக்குதுன்னு இஷ்டத்துக்கு சாப்பிட்டோம்னா பெண்ணுடைய வயிற்றுல நீர் அதிகமாக ஏற்பட்டால் கண்ணுக்கு ஊனமாக பிறக்கும். நீரும் மலமும் அதிகமாச்சுன்னா குருடா போயிடும். இதுக்கு யாருடைய பாவமும் இங்க காரணம் இல்லை, தாயே அதுக்கு காரணம். நிறைய பேர் சொல்றாங்க சாமிஜி, இப்ப பெத்தவங்க ஆமா பின்ன வெளியே சொல்லுவாங்களா, நான் தான் தப்பு செய்தேன்னு சொல்லுவாங்களா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டா, நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துப்பண்ணா நான் யார் மேலேயாவது போட்டு போவேன். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப மனுஷன் என்ன பண்றான், ஏதாவது அவனுக்கு ஒரு துன்பம் வந்துச்சுன்னா நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு இந்த துன்பம் வந்ததுன்னு யோசிக்கிறதே கிடையாது. 2 விஷயத்த எடுத்துப்பான். ஒண்ணு என் விதியை ஆணுவான், இல்ல என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டா ஆணுவான். இந்த 2 மேல போட்டு போயிடுவான். அதனால இதை யாரும் ஒத்துக்கிறது இல்லை. உண்மை நிலை என்னன்னா
தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தை வளரும் போது சீரா இருக்கணும் அந்த தாயினுடைய தீனி. அது சும்மா கிடைக்குதுன்னு போட்டு அரைச்சிக்கினே இருந்தோம்னா மழை ஜலம் அதிகமாகும் போது இந்த மாதிரி மலம் வந்து ஜலம் அதிகமாகும் போது ஊனமா போயிடும். மலமும் கூட சேர்ந்து வயிற்றுல சேரும் போது குருடா போயிடும். இது எல்லாமே இந்த தாய் செய்த வினை. இதை எந்த தாய் ஒத்துப்பா? ஒத்துக்க மாட்டான். அதை பாவத்தை போட்டு போக கேக்குறாங்க. எங்க முன்னோர்கள் செஞ்ச பாவம். முன்னோர் வந்து இவர் வயிற்றுல பூந்துக்கினாரு. முன்னோர் செய்த பாவம் எப்படின்னா, உன் வயிற்றுல இப்ப நீ இந்த குழந்தை பிறந்து போச்சு, இப்ப நீ என்ன பண்ணுவ, அதை பார்க்கும் போதெல்லாம் வருத்தப்படுவ. இதான் முன்னோர் செய்த பாவம். நீ பார்த்து பார்த்து வருத்தப்படுற பாரு, அதுதான் நீ முன்னோர் செய்த பாவம். ஆனா நீ பெற்றது நீ செய்த பாவம். அது இதை ஒத்துக்கிறது இல்ல, புரியறது இல்ல. சொல்லுமா. ஒரு கோயிலுக்கு போறோம் சாமி, நம்ம ஏதாவது ஒண்ணு மனசுல நினைச்சிட்டு போறோம், டக்குன்னு மணி அடிக்குது, நம்ம அது கண்டிப்பா மனசு ஐயோ நமக்கு ஏதாவது அந்த காரியம் நடந்து போச்சு. நான் கூட நிறைய கோயிலுக்கு போனோம். அது மாதிரி நான் ஒரு வீடு கட்டணும்னு ஒரு கோயிலுக்கு போனேன். அப்பதான் ஐயர் பூஜை பண்ற மணி அடிக்குது. நான் நினைச்சேன் இனி போனா 3 நாள் பில்டிங் தான் பிச்சை தான் எடுத்துக்கிறேன். இது மனுஷனுடைய கற்பனை. அவன் போற நேரத்துக்கு மணி அடிச்சுட்டாக்கா இவருக்கு அதிர்ஷ்டம் வந்துருமா? இவர் போறப்ப ஒரு சாவு எதிர வந்துச்சா இவர் செத்து போயிடுவாரா? இதெல்லாம் கற்பனை, நிஜம் கிடையாது. சாவு எதிர்க்க வந்தா பாத்துட்டு போனா சாவு நல்லதுன்னு சொல்றாங்க. ஆமா, கட்ட தூக்கின்னு வந்தா சாவு ஆகி போச்சுன்னு அர்த்தம். இது இவனா ஒரு பிரம்மையை உண்டாக்கி வச்சுக்குது. இதுல எதுவுமே நிஜம் கிடையாது. ஒரு கணவன் இறந்துட்டு 2 குழந்தைங்களை கைவிட்டுட்டு அவன் மரணம் அடைஞ்சிட்டான்னா, ஒரு பொம்பளை 4 வீட்டு 10 பாத்திரம் தேய்ச்சாவது அந்த குழந்தைங்களை சீராக வளர்த்துடுவா. அதே நேரத்தில் ஒரு பொம்பளை இறந்து போயிட்டு இவன் கம்பெனிலே வேலை செய்ய லட்சமாக சம்பாதிச்சான்னா கூட அந்த குழந்தைங்களை சீராக வளர்க்க முடியாது. ஏன்னா தகப்பன்றவன் கொடுத்தானே தவிர சுமக்கலை. ஆனால் தாய் என்றவன் கொடுக்கல, ஆனால் சுமந்தான். அந்த சுமந்தவளுக்கு தான் அதனுடைய வாழ்க்கை அது என்ன பண்ணுதுன்னு கவனிக்க முடியும். ஆனால் கொடுத்தவனால கவனிக்க முடியாது. கவனிக்க முடியாதால அது கெட்டு போதா, நல்லா இருக்குதா, சரியான வழியில் போதான்னு தெரியல அவனுக்கு. அதனால் தகப்பன் வளர்க்குற குழந்தைங்க 100 பேர் வளர்க்குறன்னா 99 கெட்டு போயிடும். அது ஏதோ ஒன்று நல்லா இருக்கும். ஆனால் தாய் வளர்க்குற குழந்தைங்க 99 நல்லா இருக்கும், 1 கெட்டு போயிடும். இது தாயினுடைய வளர்ப்புக்கும் தந்தையினுடைய வளர்ப்புக்கும் ஒன்று. 2 பேரும் உரிமையானவங்க தான் குழந்தைங்களுக்கு. இருந்தாலும் அந்த வளர்ப்பில் வித்தியாசப்படும். ஆனால் இது ஒரு தாய்க்கு சொல்லலை, நான் உலக தாய்க்கே சொல்கிறேன். எத்தனையோ தாய்மார்கள் இது மாதிரி கணவன் இறந்து போய் குழந்தைங்களை சின்ன குழந்தைங்களை வச்சுன்னு வேதனைப்படுறவங்களாம் உண்டு. அதே நேரத்தில் சில அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அதுங்க ஆளான உடனே அந்த தாயை மதிக்காத போகிற பிள்ளைங்களும் உண்டு. ஆனால் நான் எல்லா குழந்தைங்களுக்குமே சொல்கிறேன், என் பிள்ளைங்களோட சேர்த்தே தான் சொல்கிறேன். நான் உப்பிட்ட வரை உயிருள்ள நினைன்னு சொன்னான். இன்னைய காலகட்டத்தில் உப்பிட்ட வரை உயிருள்ள வரை அடின்னு போயிடுச்சு, வந்துட்டாங்க பசங்க. ஆனால் இந்த உப்பிட்ட வரை உயிருள்ள நினைன்னா, உப்புன்னா சாப்பாட்டுக்கு போடுற உப்பு இல்லை, விந்து ஒரு உப்பு. அந்த விந்தால தான் ஒரு உருவத்தை இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டினேன். அப்போது உன்னை அடையாளம் காட்டினது உன் தாயும் உன் தகப்பனும் தான், அப்புறம்தான் உன் மனைவி. ஆனால் மனைவி வந்து உடலுக்கு சுகத்தை தான் கொடுத்தா, ஆனால் அந்த தாயின் தகப்பனை உனக்கு உயிரையே கொடுத்தான். அப்படிப்பட்ட தாய் தகப்பனை வெறுக்கக்கூடாது பிள்ளைங்க. ரொம்ப ஆடம்பரமாக வச்சுக்கின்னு தாய் தகப்பனை வாழ வைக்காதீங்க. ஆனால் துன்பமில்லாத வாழ வைங்க, அதுதான் நல்ல பிள்ளைங்களுக்கு அர்த்தம். அதை செய்தால் அந்த பிள்ளைங்களெல்லாம் நான் கையெடுத்து கும்பிடுவேன். அப்படிப்பட்ட பிள்ளைங்களை அந்த மாதிரி தான்மா பேசினேன் நான். எல்லா தாய்மார்களுக்கும் தான் பேசுகிறேன். அங்கே உபதேசம் கொடுத்து நேராக நாஸ்டாக்கு அனுப்பாதீங்க. அப்படி அமைச்சிங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுத்த பாடம் ஞாபகம் இருக்காது. பாடம் உபதேசம் கொடுத்த உடனே அவங்கள போய் உள்ளே தியானம் பண்ண சொல்லுங்கள், பாடம் பண்ண சொல்லுங்கள். பாடம் பண்ணால் தான் அதை எப்படி செய்தாங்கன்றது அவங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும். அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன். ஏன்னு சொல்கிறேன்னா, எல்லாருமே உடலுக்குள்ளே 3 பொருள் இருக்குதுமா. இடுப்பில் அம்பாள் என்ற சக்தி நெருப்பாக இருக்கிறான், வயிற்றில் மகாவிஷ்ணுன்ற கடவுள் காற்றாக இருக்கிறான், உச்சியில் சிவம் என்ற கடவுள் ஓசையாக இருக்கிறான். இந்த 3 பொருள் சேர்ந்ததுன்னா நம்ம கடவுளோடு சேருவோம். இந்த 3 பொருள் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் நம்ம மனுஷனாகவே வாழ்வோம். அப்போ மகானுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, மனுஷனாகவே இதை 3 சேர்க்க முயற்சி பண்ணாமே செத்து போயிடுறான்.
ஆனால் மகான் என்ன பண்ணுறான், அந்த 3 சேர்த்து பிரித்து சேர்த்து கடைசியில் போகும்போது 3 சேர்த்த உடனே அது எங்கேருந்து உருவாகி வந்ததோ அதிலே போய் இணையுது. அதுதாம்மா முக்தி மோட்சம். இங்கே போய் நீ செவுத்தாண்டை ஊந்து கும்பிட்டோ, கோயிலில் போய் ஊந்து கும்பிட்டோ, எங்கே போய் கும்பிட்டினால ஒரு பயணம் தராது. நேற்று கூட பார்த்தீங்களா 2 கிறிஸ்டின் வந்து உபதேசம் வாங்கினாங்க. அவர் உபதேசம் வாங்கி தடியாக ஒருத்தர் மீசக்கார ஒருத்தர் உட்காந்து பாருங்க, கிறிஸ்டின். அவர் அந்தோனி ஜெபராஜ் கிறிஸ்டின். இவங்கெல்லாம் 12 வருஷமாக வந்துன்னுக்குறாங்க எங்கூட்ட. இப்போ அவர் வந்து உபதேசம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாரு, நேற்று அவர் சம்சாரமாக வந்து உபதேசம் வாங்கினாங்க. அப்போது போய் நீ எந்த மதத்தில் கும்பிட்டினாலும், எல்லா மதமும் சொல்கிற பொதுவாக எந்த மதமும் உயர்ந்ததில்லை, எந்த மதமும் தாழ்ந்ததில்லை. எல்லா மதத்துலேயும் ஒரு புனித தன்மைக்குது. ஆனால் அந்த புனித தன்மைக்கு மனுஷன் போகிறது இல்லை. இவன் வசதிக்கு எதுவோ அதோட வழிபட்டுட்டு வந்துடுறான். அதனால் உண்மை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. பைபிளில் எல்லா ரகசியமும் இருக்குது, குரானில் எல்லா ரகசியமும் இருக்குது, பகவத்கீதையில் எல்லா ரகசியமும் இருக்குது, சிவபுராணத்தில் எல்லா ரகசியமும் இருக்குது. ஆனால் மனிதன் அதுக்குள்ளே போக மாட்டேன்றான். இவனுக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ அது வரைக்கும் எடுத்துன்னு வரதால இவனுக்கு உண்மை தெரியாமையே போயிடுது. ஆனால் எங்கே போய் சும்மா கும்பிட்டினாலும் பகவத்கீதையில் கடவுள் இருக்குதா? இல்லை. பைபிளில் கடவுள் இருக்குதா? இல்லை. குரானில் கடவுள் இருக்குதா? இல்லை. ஆனால் கடவுளை பற்றி இருக்குது, கடவுள் இல்லை. கடவுள் உனக்குள்ளே இருக்கிறான். இதை தானே நான் சொல்லிங்கிறேன். அப்போ உன்னை தேடினா நீ கடவுளை தெரிஞ்சுக்கலாம். புக்கை தேடியோ கோயில் குளத்தை தேடியோ கடவுளை தெரிஞ்சிக்க முடியாது. உன்னை தேடுங்க, உங்களை தேடுங்கன்னு சொல்கிறது அதுக்கு தானே. அதான்ப்பா இப்போ கோயிலுங்களை போகிறாங்க, சாமி கும்பிட்றாங்க. இந்த பாடங்களை யார் ஒருத்தருக்குமே சொல்கிறோமா? நான் எந்த கோயிலுக்கும் போவாதே, எந்த சர்ச்சுக்கும் போவாதே, எந்த மசூதிக்கும் போவாதே நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது, சொல்லவும் மாட்டேன். ஏன்னு சொன்னால் நான் எதை போவாதன்னு தடுக்கிறனோ அதில் மனுஷன் ஈடுபடுவான். அதனால் நான் எதையுமே தடுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த பாடத்தை சீராக பண்ணனா எந்த கோயிலுக்கும் எந்த மசூதிக்கும் எந்த சர்ச்சுக்கும் போக மனசு வராது, எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க. ஏன்னா உண்மை விளங்காத வரைக்கும் ஊராக சுற்றணும். உண்மை விளங்கட்ட உடனே தனக்குள்ளவே கடவுளை தேடணும். அப்போது தான் கடவுள். தான் இல்லைன்னா கடவுள் ஏதுமா? கடவுள் என்ற ஒரு பொருளே கிடையாது. அப்போ நம்ம தான் கடவுள், நமக்குள்ளே தாங்குது. அதை தேடி எடுக்கிறது தான் சிரமம். அதுக்கு ஒரு குரு வேணும். அதை தான் சொல்லி கொடுத்துன்னுக்குறோம். அந்த சொல்லி கொடுத்த பிறகு பயணம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை அடைவீங்க. ஆனால் இப்போ நாங்கள் பாடம் வாங்கி பாடம் பண்ணும்போது எது செய்யணும் அதான் அந்த தடுமாற்றம் இருக்காது. ஏன்னா உண்மை போய் தெரிஞ்சு போச்சு இல்லை. இப்போ அதுக்கு முன்னே எது கடவுள், எது நிஜம், எது பொய் ஒன்றும் புரியாது. அவர் சொன்னார் இது கடவுள்னு, இவர் சொன்னார் இது கடவுள்னு, அவர் சொன்னார் அது கடவுள்னு. ஆனால் கட்சியில் எதுவுமே கடவுளாக இருக்காது. நீ தான் கடவுள், உனக்குள்ளதான் கடவுள். நீங்க கொடுக்குற பாடம் ஒரு மனுஷனை. ஆமாம்மா, நான் தான் சொல்றேனே, பெரிய மகான் ஆகாத, பெரிய கடவுள் ஆகாத, தைரியமான மனுஷனா வாழறதுக்கு இந்த பாடம் அவசியம். அந்த பாடம் இல்லைன்னா நீ திடமான மனுஷனா வாழ முடியாது. கற்பனையில தான் கடவுளை வழிபடணும், நிஜத்துல வழிபட முடியாதுன்றன. அதனால ஆமாம்மா, நீ சரியான பாதையில போனீங்கன்னா உன்னை நோக்கி வாழையடி வாழையன்னா. ஆமா பண்ணணும். பண்ணும்போது தீய பழக்கங்கள்ல ஈடுபடாம தப்பிச்சிருவாங்க. அப்ப பசங்க அதெல்லாம் இல்லைன்னா கண்டதெல்லாம் கையில் எடுத்துக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நல்ல வழியில நம்ம தாய் தப்பம் போனாதான் அதுங்க அந்த வழியில வரும். அதுங்க அப்ப நம்ம நல்ல வழியை செலக்ஷன் பண்ணி போகணும். நம்ம ஏழை போறோமோ அதில் தானே வரும் அதுங்க. அப்போ அதுங்க நல்ல வழியா வரும்போது நமக்கு துன்பம் கிடையாது, அதுங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நமக்கும் துன்பம் கிடையாது. அது கெட்ட வழியில் போய் கெட்டு போச்சுன்னா அது வாழ்க்கையும் கெட்டு போயிடும், அது துன்பத்தையும் கொடுக்கும் நமக்கு. அதனால அந்த மாதிரி வாழக்கூடாது. நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கணும் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் உபதேசம் வாங்கிட்டு சாமி, ரொம்ப சந்தோஷம். ஒரு மாசத்துல என்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே வந்து மாறிட்டு இருக்கு. இதே மாதிரி என்ன போல பல ஊரில் இருக்கிறவங்க எல்லா இளைஞர்களும் மாறிட்டாங்கன்னா உங்களுக்கு கூடான ஒரு புண்ணிய சாமி. ஆமாம். ஆனால் இளைஞர்கள் வர மாட்டேன்றாங்க. மாறணுமே, மாற முடியாது. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் தீமை உடனே மனுஷனை பிடிக்கும், நன்மையை பிடிக்கிறது ரொம்ப அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப கடினம் அது. ஆனால் அந்த தீமையில் அவன் துன்பம் படும்போது தான் நன்மையை பற்றி யோசிப்பான். ஒருத்தன் வேகா வெயிலில் நடந்துட்டான்னா நிழல் எங்கேயாவது கொஞ்சம் கிடைக்குமான்னு தேடுவான். ஆனால் அது கிடைக்காத வரைக்கும் அலைஞ்சிக்கினே இருப்பான். அந்த நிழல் கிடைச்சிச்சுன்னா அவ்வளோ நடந்த வெயிலும் அந்த நிழலில் அவன் தீர்த்துடுவான். அது மாதிரி தீமைன்ற வெயிலில் மூழ்கி போயிருக்கிற மக்கள் வந்து எங்கேயாவது ஒரு நன்மைன்ற நிழல் கிடைக்குமா அப்படின்னு தேடுவான். தெரியாத வரைக்கும் அவனுக்கு கிடைக்காது. ஆனால் தெரிஞ்சு போச்சுன்னா அவன் நிலையாக நின்றுடுவான் அதில். அதனால் அப்போ தான் நிழலினுடைய அருமை தெரியும். அது மாதிரி நன்மையினுடைய அருமை அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் அவன் வர்றது கஷ்டம்பா.
சாமியுடைய போட்டோல உங்க உருவம் வருது. எனக்கு கண்ணு திண்டு பார்க்குற மறுபடியும் அதான் வருது. இது ஒரு ஒன்றும் புரியல சாமி. நான் இங்கே தான் இருக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சாமி இது மாதிரி நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், அந்த நேரம் உங்களை மட்டும்தான் நினச்சேன், அன்றைக்கி நீங்கள் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிங்க, என் கஷ்டமே தீர்ந்து போச்சு அப்படின்னு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. ஆனால் நான் எங்கேயுமே போகிறதில்லை. ஆனால் அவங்களுக்கு நான் வந்திருக்கிறேன். இதை நான் வரலன்னு சொன்னால் அவங்க ஒத்துக்குப்பாங்களா? சாமி காட்சி அளிக்கிற மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா, ஆமாப்பா நான் தான்ப்பா ஊர் ஊராக போகிறேன், ஊடு ஊடாக போகிறேன், எல்லோரும் காட்சி கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன நான் ஏமாற்றிக்கிற மாதிரி ஆகிடும். அது இல்லை உண்மை. அவனுடைய மனம் அதனுடைய காட்டுது. அது இவனுடைய மனசில் அவன் என்ன நினச்சானோ அதை என் முகமாக அங்கே காட்டுது. அதனால் அவன் என்ன நினைக்கிறான், நீங்கள் தான் சாமி வந்தீங்கன்றான். எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி சாமி. மாசம் வரலனாலும் நிறைய டெய்லியும் வரீங்க, நிறைய அது மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்கும். இப்போ அது மாதிரி மனுஷனுடைய மனம் எதுவாக நினைக்குதோ கடவுள் அதுவாக மாறிடும். இப்போது ஒரு கடவுள் ஒருத்தன் சொல்கிறான் சிவன் தான் கடவுள்ன்றான், ஒருத்தன் சொல்கிறான் முருகன் தான் கடவுள்ன்றான், ஒருத்தன் சொல்கிறான் அம்பாள் தான் கடவுள்ன்றான், ஒருத்தன் சொல்கிறான் அவையார் சொல்லிட்டு பிள்ளையார் தான் கடவுள்ன்றது. இதில் யார் தான் கடவுள்? அப்போ இத்தனை கடவுள் என்ன குடும்பமாக பண்ணிக்குது? அந்த இதுக்கு என்ன அடிப்படை பேஸு தெரியல. ஏன்னா இவனுக்கு தெரியாது பாவம். இவன் ஒரு அப்பாவித்தனமாக தானே வாழறான். இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் காசு பணம் ஊடு பாசம் இதெல்லாம் தானே பண்டம் கிடக்கிறான். உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கவே இல்லையே. அப்படி என்னைக்காவது ஒரு நாள் யோசித்தாலும் மறுநாள் அதை மறந்து போயிடுறான். அப்போது இத்தனை விதமான கடவுள்கள் இல்லை, கடவுள் ஒன்று தான் உலகத்துக்கு. அந்த ஒரு கடவுள் உன் மனம் எதுவாக நினைக்குதோ அது அதுவாகவே காட்சி கொடுக்குது. குழந்தையாக நினச்சின்னா அது குழந்தையாக இருக்குது, முதியவராக நினச்சின்னா அது முதியவராக இருக்குது. அப்போது கடவுளினுடைய உருவத்தை பிம்பப்படுத்தி பார்க்கறது உன் மனசு. கடவுளுக்குன்னு ஒரு பிம்பமே கிடையாது. கடவுள் வந்து ஓசையும் ஒளியுமா தான் உலகத்தில் இருக்குது, அதுக்கு உருவமே கிடையாது. ஆனால் அந்த உருவப்படுத்தி பார்க்கறது உன் மனம். ஏன்னா நீ உருவத்தோடு நிற்கிற. அந்த உருவத்தை கடவுளுடைய உருவத்தை எதுவாக நீங்கள் மனுஷன் நினைக்கிறானோ அதுவாகவே அது காட்சி கொடுக்குது. இதுதான் கடவுளுடைய சக்தி. சாமி இப்போ எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க சாமி. ஒரு வாரம் முன்னாடி எங்கள் மாமியார் சாமி காஞ்சிபுரமா? எங்கள் மாமியார், ஆமாம் எங்கள் ஒய்ஃப் மாமியார் என்னவாங்கல்ல. சரி, மாமியார் இறந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனோம். சரி, சின்ன ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போனோம். டாக்டர் நான் பார்த்து நல்லா ஆயிடுன்னு சொன்னாங்க, பேதி ஆயிடுச்சுன்னு. சரி, அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. எங்களுக்கு எண்ணமும் வரல, இது கூட மேலே பெரிய ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போகலான்னு. எங்களுக்கு மனசு மதி வேலை செய்யலை. சரி நல்லா ஆயிடுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் பார்த்தாங்க, நைட்டு வந்து ஜிஹெச் அமிச்சிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா வெடிகாலம் ஒரு 4:10 உயிர் இருந்துட்டாங்க. ஆனால் இறந்துட்டு ஒன்று எங்கள் மனமாகப்பட்டது துடிக்குது. அப்போ கொண்டு போக முடியல, பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், அங்கே போனால் எண்ணமே வரல. இறந்துட்டு பின்ன மனம் நம்மளே தன்னை கேள்வி கேட்குது எல்லாரையும், நீ இன்னும் போய் தான் காப்பாற்றிருக்கலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம். எனக்கு என்ன தோணுது, வாயா போன மனங்குது. சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போனால் ஒரு 10,000 ரூபாவோட போயிடும். பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னா 1 லட்ச ரூபாய் வைக்கணும். 1 லட்ச ரூபாய் எங்கே போய் இந்த நேரத்துக்கு பற்றுறது, அதை இங்கேயே பார்த்துக்கலாமேன்னு நீ சுற்றிங்க அந்த. அது வேற இப்போ அம்மாவை அந்த விட்டுட்ருப்ப. மாமியாரை விட்டா ஆபத்து. இப்போ மருமகளுங்க பையனுக்கு கூட தான் பையனை பற்றி கவலைப்படாத. பையன் செய்தால் செய்வான், செய்யலாம் செய்ய மாட்டான். நீ மரும்புள்ள நீ தான் நீ செய்யலாம், உனக்கு ஆபத்து. அதனால் நீ செய்து தான் ஆகணும். இது நடந்த கதை என்ன, நீ 10 லட்ச ரூபாய் எடுத்துன்னு போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணியிருந்தா கூட அது செத்து போய் தான் இருக்கும். அதை ஒன்றும் காப்பாற்று. போன 3 டாக்டருங்க வந்து அன்றைக்கி கிளாஸ் எடுத்த 3 பேருக்கும் அவங்க கேட்குறான், ஒரு டாக்டரு ஒருத்தரை தூக்கின்னு வராங்க, ஐசியில் போடுறோம், காப்பாற்றணும்னு கஷ்டப்பட்டு காப்பாற்றுறோம், பொழிச்சிடுறாங்க. ஆனால் சில பேரை எவ்வளவோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுறோம், காப்பாற்ற முடியாமல் செத்து போயிடுறாங்க. இந்த பொழிச்சவங்க எங்களை வாழ்த்துறாங்க, செத்தவங்க திட்டுறாங்களே, இந்த பாவ புண்ணியம் வராது. அது பிஸ்னஸ் தொழில், அதில் வராது. ஆனால் நீ எவ்வளவோ டாக்டரு எவ்வளவோ படித்து நீ எவ்வளவோ அதை காப்பாற்றணும்னு நினச்சா கூட அது போகணும்னு நினச்சிச்சுன்னா உன்னால் காப்பாற்ற முடியாது. அது மாதிரி நீ பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் 10 லட்சம் செலவு பண்ணியிருந்தா கூட போயிருக்கும் அது. ஆனால் சின்ன ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போனால உனக்கு என்ன எண்ணம், அந்த நேரத்தில் இப்போ போய் பணம் பெற்றணும் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இங்கே இருந்தால் ஒரு 10,000 ரூபாயோட சொல்லலாம் நல்லா ஆயிடும்ன்றாங்க. நம்ம அப்புறம் நல்லா ஆயிடும் அவங்க சொன்னாங்க. நீ பணம் இந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போத அங்கே போய் நல்லா ஆகட்டுன்ட்ட. ஏன் எடுத்தும் போல நீ பார்த்த ஒரு கணக்கு போட்ட, சரி நல்லா ஆயிடும்னு சொல்கிறாங்க, 5 ரூபாயில் கதை முடிஞ்சு போச்சு, அங்கே போனால் இவ்வளோ போனோம், அது நல்லா ஆகாதோ நீ ஒரு கணக்கு போட்ட.
சரி மாமியார் போயிடுச்சு, என்ன பண்ணுறது, இனி இருக்கிற பசங்களையும் பொண்டாட்டியும் பத்திரமா பார்த்துக்கோ, அதான் வாழ்க்கை. சாமி இப்போ அவங்களுடைய ஆத்மா இருக்குல்ல சாமி, இப்போ எவ்வளோ உண்மைகள் அவங்க கூட்ட ஆத்மாவுக்கெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் உங்களால் அறிய முடியாது, சொன்னாலும் அது புரியாது. ஒரு பாடம்லாம் வாங்கிட்டு உலக விஷயத்தையே தெரிஞ்சுக்கணும்னா அது தெரிஞ்சிக்க முடியாது. கொடுக்குற பாடத்தை சீராக செய்து ஒரு படியாக தாண்டு, அப்போ சொன்னால் தான் அது புரியும். இப்போ 1ஆம் கிளாஸ் படிச்சுக்கின்னு போய் எம்ஏ புக் எடுத்துன்னு அந்த கிளாஸ் தப்பு புரியுமா உனக்கு? அது மாதிரி கதை ஆத்மா கதை, எம்ஏ மாதிரி. அதனால் அதெல்லாம் உனக்கு வேணா, பின்னாடி சொல்கிறேன் போங்க.